நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இன்று 2ஆம் கட்ட தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் விஜய். திருச்சியை போன்று இல்லாமல் திட்டமிட்டபடி நிகழ்ச்சிகளை நடத்த தவிகவினர் மும்முரம். விஜயின் வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம், பொதுமக்களுக்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம். நாகை திருவாரூரில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் தொண்டர்களுக்கு தவிக தலைமை அறிவுரை. தவிக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்தில் திடீர் மாற்றமா? 27ஆம் தேதி வடசென்னை திருவள்ளூரில் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் அதே தேதியில் நாமக்கல்லில் அனுமதி கோரி மனு. தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவண்ணாமலை செங்கம் பகுதிகளில் 2வது நாளாக தொடரும் கனமழை. விளை நிலங்களில் தேங்கிய தண்ணீரால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். மாநில அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களில் கல்வித்தரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஏழை மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் RN ரவி விமர்சனம். வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு தாமதமின்றி நிதி வழங்க வேண்டும். சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் மாநில வளர்ச்சி குழுவில் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டவிரோத செயல்களை செய்வதே திமுகவினர் தான் என்றும் விமர்சனம். நாங்கள் சட்டமன்றத்தில் பேசணும், அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்டாலின் நாங்கள் சொல்வதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைய தினம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய ஆட்சி, சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கணும். ஜிஎஸ்டி வரி குறைப்பு மறுசீரமைப்பு அல்ல, புரட்சி. மத்திய அரசின் நடவடிக்கையால் 2 லட்சம் கோடி ரூபாய் மக்களின் கையில் சேரும் என நிர்மலா சீதாராமன் பேச்சு. இந்த ஒரு ரெவல்யூஷனரி இந்த ஸ்டெப் மூலமா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி மக்களுக்கு பணம் போய் சேருது. தீபாவளி பண்டிகையொட்டி தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாக 2 சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. முன்பதிவு தொடங்கியது. ஆர்வமுடன் பதிவு செய்யும் பயணிகள். உதகை, கொடைக்கானலை போன்று வால்பாறையிலும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் அமல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் 16 பேரை கடித்து குதறிய தெருநாய். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. உடல்நல குறைவால் காலமான நடிகர் ரோபோ சங்கரின் உடல் தகனம். நடனமாடி இறுதி அஞ்சலி செலுத்திய மனைவி.
புதுக்கோட்டை அருகே நாடோடி பழங்குடியின மாணவன் தாக்கப்பட்ட விவகாரத்தில் 6 பேர் மீது வழக்கு பதிவு. 2 கைதான நிலையில் தலைமறைவாக உள்ள தலைமை ஆசிரியரை தேடும் பணிகள் தீவிரம். காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து சென்னையில் பேரணி. திருமாவளவன், ஜவாஹிருல்லா, வெற்றிமாறன், சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோர் பாலஸ்தீன துண்டு அணிந்து பங்கேற்பு. ரஷ்ய போர் விமானங்கள் தங்களது வான் பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்ததாக எஸ்டோனியா குற்றச்சாட்டு. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் விளக்கம். அமெரிக்காவின் டிக்டாக் ஒப்பந்தத்திற்கு சீன அதிபர் ஒப்புதல். ஷி ஜின்பிங் உடனான உரையாடலுக்கு பிறகு ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியாவில் ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள்கள் ஆன்லைனில் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு. பிளிப்கார்ட் இணையதளம் மூலம் விற்பனைக்கு கொண்டு வர திட்டம். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி வெற்றி. ஓமன் அணியை 21 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.